ராகுல் காந்தி சமீபமாக சொல்லியிருக்காரு, இந்த ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வுகள், இந்த JEE போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு வினாத்தாள்களை செட் பண்ணுறவங்க பூரா அவங்க உயர் சாதின்னு சொல்லிக்கக்கூடிய தம்மனை பீச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கூட்டம் தான். அவன் வினாத்தாளை செட் பண்ணுறதுனால தான் தகுதி திறமைன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உழைக்கும் மக்களின் குழந்தைகளை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க தேர்வாகி வர முடியாத அளவுக்கான குளறுபடி வேலைகளை செய்கிறானுங்க. இதே போன்ற நிலைமை தான் அமெரிக்காவில் இருந்தது. அங்கே SATன்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அந்த SAT எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் யார் தயாரிப்பானா, அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை இனத்தவர்கள். அவன் தன்னை பிறப்பால் உயர்ந்த சாதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், வெள்ளையாக இருக்கிறவன். அவன் அங்கே இருக்கக்கூடிய கருப்பின மக்களையும் லத்தீன் அமெரிக்க மக்களும் தேர்வாக முடியாத அளவுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் அவன் செட் பண்ணிட்டு படிச்செழுத விட்டு அவங்களால தேர்வாக முடியாமல் போயிடுச்சு. இதை ஆய்வு செய்து கொஸ்டின் பேப்பரை திரும்பவும் அந்த SAT எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை கருப்பின பேராசிரியர்களை வச்சு தயாரிக்கும் பொழுது அந்த வேலை இனத்தை சேர்ந்த மாணவர்கள் யாரும் தேர்வு பெற முடியல. ஆகவே இங்க தகுதி திறமைங்கிறதுல எதுவும் கிடையாது. ஏன் அந்த வினாத்தாளை தயாரிக்கிறான், அவன் தனக்கு தகுந்த போல தயாரிச்சுக்கிறான் அப்படிங்கிற உண்மையை பேசியிருக்காரு. இது ஐஐடிக்கு 100% பொருந்தும். ஏன்னா இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய 23 ஐஐடியிலுமே ஒரு தனி தீவு போல பார்ப்பனர்களின் ஏகபோக ஆதிக்கத்தில் இருக்கு. அங்க வேலைக்கு சேர்றவனும் பார்ப்பானதான் இருப்பான், படிக்கிறவனும் தன்னை உயர் சாதின்னு பீத்திட்டு இருக்கிற பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. மற்ற யாருமே அதுக்குள்ள நுழைய முடியாது. அப்படி நுழைஞ்சாலும் மாணவர்கள் போட்டி போட்டு கடின உழைப்பால் படிச்சு போற திறமை வாய்ந்த மாணவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, கடுமையான இன்சொல்களை சொல்லி மன உளைச்சலை ஏற்படுத்தி தற்கொலைக்கு தூண்டிடுவானுங்க. பல மாணவர்கள் பட்டியல் சாதி மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து படிக்க போன பல மாணவர்கள், திறமை வாய்ந்த மாணவர்கள் இந்த மன உளைச்சல் காரணமாகவே தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்கள் மட்டுமே ஏகபோகமாக தன் உரிமையை வச்சிருக்கான். அங்கே எந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல் பழங்குடியின எந்த சாதியை சேர்ந்தவர்களும் அங்கே வேலைக்கு போக முடியாது. அப்படி போனாலுமே அவர்களை தவிர்க்க முடியாத திறமை வாய்ந்த நபர்களாக இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒட்டுமொத்த 23 ஐஐடியிலுமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐஐடிகளில் 2.5% தான் பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. வெறும் 0.1% தான் பட்டியல் பழங்குடியினர் இருக்கிறாங்க. வெறும் 10% தான் அதர் பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க. மீதி பார்ப்பனர்கள் தான் ஆதிக்கம் செலுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் வரிப்பணத்திலையும் அவர்கள் உழைப்பாலையும் ஏற்படுத்தப்பட்ட இது போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கணும், வேலைவாய்ப்புலையும் கிடைக்கணும், அங்கே சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும். குறிப்பாக இங்கே வாய்ப்பு மறுக்கப்பட்ட பட்டியல் பழங்குடியின, பட்டியல் சாதி, மொழி ரீதியான சிறுபான்மையின, மத ரீதியான சிறுபான்மையின, விளிம்பு நிலை மக்களுக்கு கிடைக்கணும். அவர்கள் கல்வி பெற்று வாழ்க்கையில் சமநிலையை அடையணும், சமத்துவ சமுதாயம் உருவாகணுங்கிறத நம்ம நோக்கம். இந்த கனவை நம்ம அடைய வேண்டும், அடைவோம் என நம்புவோம்.